வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 பார்ட் ரெசிபி ரசம் சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அடுத்து வரமிளகா, சின்ன வெங்காயமும் பூண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் ஜீரகம் 1 ஸ்பூனு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து குக்கரை வச்சுக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நம்ம அதில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ கடுகு நம்ம அதில் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம தட்டி வச்ச சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுத்து வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோம் 4 மிளகா, அதையும் அதுலேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். மிளகாவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகும் ஜீரகமும் சேர்த்து பவுட்ரு பண்ணிடுவோம். அதுவும் நம்ம அதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டலாம். இப்போவே பாருங்கள், எண்ணெயில் வதங்கும் போதே நல்லா ரசவாசம் மாதிரி செம்மையாக இருக்குது. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிகமாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து ரசப்பொடி நம்ம எடுத்துக்கலாம். ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா பாருங்கள், எல்லாம் பொரிஞ்சு கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ அடுத்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். ஃபுல்லாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி ஃபுல்லாக வதங்கணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை பதத்துக்கு வதங்கினாலே போதும். நல்லா கிண்டியாச்சு. அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நாங்கள் 2 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி ஏன்னா புளி போடுறதுனால சாப்பாடு விரையாட்டம் வந்துடும். அதனால் தண்ணி இது கொஞ்சம் ரசம் சாதத்துக்கு சேர்த்து வைக்கணும். இப்போ அரிசியெல்லாம் நம்ம அதிலே கொட்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் எல்லாம் பார்த்துறோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து மூடி வச்சு விசில் வரட்டும். எக்ஸ்ட்ரா 2 விசிலே விடலாம். நாங்கள் 2 விடுவோம். இப்போ 6 விசிலே விடுறோம். அடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்து குழஞ்சி வந்துருக்கு. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் ரச சாதம் கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டிக்கலாம். இதுக்கு சைடிஷு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.